சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் உக்கிரமான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் விவசாயிகளுடைய போராட்டங்களை திசை திருப்பும் வகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மாநில அலுவலகங்கள், தேசிய நிர்வாகிகளுடைய வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையை கண்டித்து நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் குறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் தரும் தகவல்களை பார்க்கலாம். அதாவது காதர், இந்தியா முழுவதும் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களை அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ்நாடு அலுவலகமானது சென்னையில் உள்ள புரசைவாக்கத்தில் அமைந்துள்ளது. அந்த அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினர் இந்தியா முழுவதும் பல போராட்டத்தை அறிவித்திருந்தனர். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த அமைப்பின் மாநில தலைவர் ஷேக் அன்சாரி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியினை இப்பொழுது நேரடியாக பார்ப்போம். அவர்களுக்கு எதிரான மக்களுக்கு அவர்களை தோலுரித்து காட்டக்கூடிய செயல் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற அமைப்புகளை பாஜக அரசு தொடர்ச்சியாக அவருடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய NIA, CBI போன்ற அமைப்புகள் மூலமாக அவர்களை அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் பாப்புலர் ஃப்ரண்டும் தொடர்ச்சியாக NIA அமைப்பு, அதே போன்று ED அமலாக்கத்துறை மூலமாக பாப்புலர் ஃப்ரண்டை முடக்கிவிடலாம், அச்சுறுத்தலாம் என்கிற நோக்கத்தோடு பாஜக அரசு செய்கின்றது. இது பாஜக அரசு தன்னுடைய செயல் திட்டத்தில் நிச்சயமாக தோல்வி அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று மக்கள் இன்று வெகுவாக பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். அதன் மிக முக்கியமாக டெல்லியிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்களுடைய போக்கை திசை திருப்புவதற்காக மீடியாக்கள் மூலமாக மக்களுடைய போராட்டத்தை, பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்க கூடாது, மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் பாஜக அரசு தன்னுடைய அமலாக்கத்துறை மூலமாக இன்று திட்டமிட்டு பாப்புலர் ஃப்ரண்டுடைய அலுவலகம் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்டுடைய தேசிய நிர்வாகிகளுடைய வீடுகளில் இன்று அவர்கள் ரெய்ட் நடத்தியிருக்கின்றார்கள். இது திட்டமிட்ட பாஜகவுடைய அத்துமீறல். அதே போன்று அமலாக்கத்துறை இன்று பாஜகவுடைய கைப்பாவையாகவே செயல்படுகின்றது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய மற்றொரு உதாரணமாக இருக்கின்றது. இதற்கு எதிராக பாஜக அரசின் இந்த மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக அனைத்து மக்களையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும். அதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்ச்சியாக செயல்களத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காகத்தான் பாப்புலர் ஃப்ரண்டை அவர்கள் குறிவைக்கின்றார்கள். நாங்கள் எப்போதும் எங்களுடைய இந்த போராட்ட களத்திலிருந்து பாஜக அரசின் இந்த மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக மக்களை திரட்டக்கூடிய இது மகத்தான இந்த பொறுப்பிலிருந்து எப்பொழுதும் இவருடைய மிரட்டலுக்கு அஞ்சி விலக மாட்டோம். நாங்கள் உறுதியாக பாஜக அரசின் இந்த மக்கள் விரோத கொள்கைகளையும் RSS மக்களுக்கு மத்தியிலே தோல் உரித்து காட்டக்கூடிய மகத்தான பணியை தொடர்ச்சியாக செய்யும் என்பதை இந்த தருணத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அப்படிதான் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரெய்டாக இருந்தாலும் சரி, கைதுகளாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் மீது அமலாக்கத்துறை மூலமாகவும் CBI மூலமாகவும் கைது நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர், அதாவது தலைமைச் செயலாளர், அவர் வீட்டில் ரைட் நடத்தப்பட்டது. பல கோடி ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
இருப்பதாக சொல்லப்பட்டது. அதே போன்று கரூர் அன்புநாதன் அவருடைய வீட்டில் பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது விஷயத்தில் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை அமலாக்கத்துறை எடுத்திருக்கின்றது? அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா? கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் அதுவெல்லாம் இல்லை. அவர்கள் மிரட்டலுக்காக, அரசை பணி வைப்பதற்காக யாரெல்லாம் அவர்கள் எதிர்க்கின்றார்களோ அவர்களை பணி வைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களிடத்திலிருந்தும் பாஜக மீது இருக்கக்கூடிய அந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றது. அனைவரும் இதைதான் நம்புகின்றார்கள். அதுதான் உண்மை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மக்களுக்காக சேவை செய்கின்றார்களோ, தலித்தின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ, சிறுபான்மையின மக்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றார்களோ அவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சியை செய்கின்றார்கள். இன்னொன்று, இந்த நாடு என்பது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாடு. இந்த நாட்டை ஜனநாயக நாடு என்கிற அந்த நிலையிலிருந்து பாசிச நாடாக கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை யார் முற்றிலுமாக எதிர்க்கின்றார்களோ, யார் களத்தில் நின்று போராடுகின்றார்களோ அவர்களை குறிவைக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். பல பேர் இன்று சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ஐஏ மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பலர் யூஏபி என்கிற வழக்குகள், கருப்பு சட்டங்களின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல இன்டலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள் என்று கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் பல நாட்களாக, ஏறத்தாழ 2 வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உரிமைக்காக பெயில் வினை வழங்க வேண்டும் என்கிற தன்னுடைய தனி மனித உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ, அதே போன்று பாஜகவுடைய அந்த அரசியல் கட்சிக்கு வரக்கூடிய குண்டர்கள் எல்லாம் அவர்கள் இன்று சுதந்திரமாக உலாவக்கூடிய நிலை இருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் உரிமைக்காக போராடுகின்றார்கள். அதே போன்று சிறுபான்மையின மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்றார்கள், தலித்தின மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்றார்கள், விவசாய குடிமக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள். அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்கான செய்தியை தொடர்ச்சியாக செய்கின்றார்கள். மீண்டும் இவர்கள் என்ன ஒடுக்க நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக உண்மையிலேயே பணி செய்யக்கூடியவர்கள், மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக பணி செய்யக்கூடியவர்கள் எல்லா தளத்திலும் இந்த ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் நிச்சயமாக பணி செய்வார்கள். அந்த அடிப்படையில் எஸ்டிபியும் தொடர்ச்சியாக பணி செய்கிறது. எப்போதெல்லாம் பாஜக அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மக்களை கவனத்தை திசை திருப்பதற்காக மக்கள் பணியாற்றக்கூடிய இயக்கங்கள் மீது இதுபோன்று குற்றங்களை சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அமலாக்கத்துறையின் சோதனை இருக்குமோ என்று சந்தேகிக்கப்படுகிறது. புதிய விடியலுக்காக களத்திலிருந்து ரஹ்மத்துல்லாவுடன் உங்கள் காதர்.